अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. முரளி தேதி 26/6/2024. பாபா இன்னைக்கு முரளியில் நிறைய நஷாவுக்கான விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. मीठे बच्चे सदा इसी नशे में रहो कि हम हमारा पद्माबदम भाग्य है। जो पतित पावन बाबा के हम बच्चे बने हैं, उनसे हमें बेहद सुख का वर्षा मिलता है। பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நம்முடைய பாக்கியம் பத்மாபதம் பாக்கியம் என்ற ஒரு போதையில் எப்பொழுதும் இருங்க. பதீத பாவனன் பாபாவினுடைய குழந்தையாக ஆகிவிட்டேன், அவரிடமிருந்து எல்லைக்கப்பாற்பட்ட சுகத்திற்கான ஆஸ்தி கிடைக்கின்றது என்ற ஒரு நஷா, அதாவது பெருமை எப்பொழுதும் இருக்கணும். சதா இந்த நஷால இருக்கணும். நம்முடைய பாக்கியம் பத்மாபதம் பாக்கியம். பதீத பாவனன் பாபாவினுடைய குழந்தையாக நாம் ஆகிவிட்டோம், அவரிடமிருந்து எல்லைக்கப்பாற்பட்ட சுகத்தினுடைய ஆஸ்தி கிடைக்கின்றதுங்கிற நஷா இருக்கணும், போதையில் இருக்க வேண்டும். प्रश्न, तुम बच्चों को किसी भी धर्म से घृणा व नफरत नहीं हो सकती है, क्यों? கேள்வி, குழந்தைகளுக்கு எந்த ஒரு தர்மத்தின் மீதும் வெறுப்போ கோபமோ ஏற்பட முடியாது, எதனால்? उत्तर, क्योंकि तुम बीज और झाड़ को जानते हो। तुम्हें पता है ये मनुष्य सृष्टि रूपी बेहद का झाड़ है, इसमें हर एक का अपना अपना पार्ट है।
नाटक में कभी भी एक्टर्स एक दूसरे से घृणा नहीं करेंगे. பாபா சொல்கிறாங்க, எந்த தர்மத்தின் மீது நமக்கு வெறுப்போ கோபமோ ஏற்படவே முடியாது. எதனால்? ஏனென்றால் நீங்கள் விதை மற்றும் மரத்தை தெரிந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு தெரியும், மனித சிருஷ்டி மரம் என்பது எல்லைக்கப்பாற்பட்ட மரம். இதில் ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் தனக்கென்று நடிப்பு தனித்தனியாக இருக்கின்றது. நாடகத்தில் ஒருபோதும் ஆக்டர்ஸ்க்கு, நடிக்கக்கூடிய நடிகர்களுக்கு ஒருத்தர் மேலே இன்னொருத்தருக்கு கோபமோ வெறுப்போ ஏற்பட முடியாது. ஏன்னா அவங்கவுங்களுக்கு என்ன பாட்டு கிடச்சிருக்கோ அதை ப்ளே பண்ணிகிட்ருக்கிறாங்க. தும் ஜான்தே ஹோ, हमने इस नाटक में हीरो हीरोइन का पार्ट बजाया. हमने जो सुख देखते वो और कोई देख नहीं सकता. तुम्हें अदा खुशी है कि सारे विश्व पर राज्य करने वाले हम हैं. பாபா சொல்கிறாங்க, உங்களுக்கே தெரியும் இல்லையா, இந்த நாடகத்தில் ஹீரோ ஹீரோயின் பாட்டு நாம் தான் ப்ளே பண்ணியிருக்கோம். இப்போ நம்முடைய பாட்டு ஹீரோ ஹீரோயின் பாட்டு. மற்ற தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்களுக்கு தர்மபிதாக்கள் அந்த தர்மத்தை ஃபாலோ பண்ணுறதற்கான பாட்டு. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான பாட்டு கிடச்சிருக்கிறது. நாம் எந்தளவுக்கு இந்த உலகத்தில் சுகத்தை பார்த்துருக்குறோமோ அந்தளவுக்கு வேறு யாருமே பார்க்க முடியாது. ஆகையினால குழந்தைகளுக்கு அளவிட முடியாத குஷி இருக்கணும். முழு உலகத்தின் மீதும் ராஜ்யம் செய்யக்கூடியவர்கள் நாம் தான் என்ற அளவுக்கு குஷி இருக்கணும். ஓம் சாந்தி. ओम शांति कहने से तुम बच्चों को जो नॉलेज मिलती है वो सारी बुद्धि में आ जानी चाहिए. बाबा की भी बुद्धि में कौन सी नॉलेज है? ये मनुष्य सृष्टि रूपी जाड़ है जिसे कल्प वृक्ष भी कहते हैं. उसकी उत्पत्ति, पालना, फिर विनाश कैसे होता है, सारा बुद्धि में आना चाहिए. பாபா சொல்கிறாங்க, ஓம் சாந்தி. ஓம் சாந்தின்னு சொன்ன உடனேயே குழந்தைகளுடைய புத்தியில் அனைத்து ஞானமும் வந்துடணும். பாபா எந்த அளவுக்கு என்னெல்லாம் ஞானம் கொடுத்துட்ருக்கிறாரோ எல்லா ஞானம், ஆத்மா, பரமாத்மா, பரந்தாம், இது எல்லாமே ஓம் சாந்திங்கிற வார்த்தையிலேயே இருக்கிறது. பாபாவினுடைய புத்தியில் எப்பேற்பட்ட ஞானம் இருக்கிறது? இந்த மனித சிருஷ்டி என்ற மரம், மனித சிருஷ்டி மரம்னு சொல்லலாம், கல்ப விருட்சம் என்று கூட சொல்லலாம். இந்த கல்ப விருட்சத்தினுடைய வளர்ச்சி, பாலனை மற்றும் அழிவு எப்படி ஏற்படுகிறது, இது எல்லாமே குழந்தைகளுடைய புத்தியில் வந்துடணும். जैसा वो जड़ जड़ होता है, ये है चैतन्य, बीज भी चैतन्य है. उनकी महिमा भी गाते हैं, सत्य है, चैतन्य है. अर्थात जाड़ के आदि मध्य अंत का राज समझा रहे. பாபா சொல்கிறாங்க, எப்படி உலகத்தில் ஜட மரங்கள் இருக்கிறது, அதே போல் இது சைத்தன்ய மரம். இந்த மரத்தினுடைய விதையும் சைத்தன்யமானவர். மரத்தினுடைய விதை யார்? மனித சிருஷ்டி மரம். கல்ப விருட்சத்தினுடைய விதை சைத்தன்யமானவர் சிவபாபா. அவருடைய புகழ்தான் நம்ம பாடுறோம். அவர் சத்தியமானவர், சைத்தன்யமானவர். மரத்தினுடைய ஆதி மத்திய அந்து, இந்த அனைத்து ரகசியங்களையும் நமக்கு அவர்தான் புரிய வச்சிட்ருக்கிறாரு. ஆனால் அவருடைய ஆக்குபேஷன் என்ன, அவருடைய கடமைகள் என்ன என்பதே நிறைய பேருக்கு தெரியலை. प्रजापिता ब्रह्मा के ऑक्यूपेशन को भी जानना चाहिए. ब्रह्मा को कोई याद नहीं करते हैं, जानते ही नहीं. பிரஜாபிதா பிரம்மாவுடைய கடமைகள் என்ன என்பதையும் தெரிஞ்சுக்கணும். மரத்தினுடைய விதையாக இருக்கக்கூடிய சிவபாபாவுடைய கடமைகள் என்னன்னு நமக்கு தெரியணும். அதே போல் மரத்தினுடைய அடிமரத்தில் இருக்கக்கூடியவர் பிரஜாபிதா பிரம்மா. அவருடைய ஆக்குபேஷன் என்ன, அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். பிரம்மா பாபாவை நாம் யாரும் நினைக்கிறதும் இல்லை. இன்னைக்கு உலகத்தில் பிரம்மாவை பற்றி யாருக்கும் தெரியவும் இல்லை. अजमेर में ब्रह्मा का मंदिर है, तिरुमूर्ति चित्र छपाते हैं, उनमें ब्रह्मा विष्णु शंकर का है, ब्रह्म देवताय नमः कहते हैं. பாபா சொல்கிறாங்க, அஜ்மேரில் பிரம்மாவுடைய கோவில் இருக்கிறது. ஏன்னா பக்தி மார்க்கத்தில் பிரம்மாவுக்கு பூஜை செய்யக்கூடாது என்றெல்லாம் உருவாக்கியிருக்காங்க இல்லையா. அதான் பாபா சொல்கிறாங்க, பிரம்மா யாரும் நினைக்கிறது கிடையாது, அவரை யாரும் சரியாக தெரிஞ்சுக்கல. அஜ்மேரில் தான் பிரம்மாவுடைய கோவில் இருக்குது. திருமூர்த்தியினுடைய சித்திரங்கள் கூட உருவாக்குறாங்க. அதில் பிரம்மா விஷ்ணு சங்கரருடைய சித்திரங்கள் வைக்கிறாங்க.
ब्रह्म देवताय नमहन சொல்லப்படுது. अब तुम बच्चे जानते हैं इस समय ब्रह्मा को देवता नहीं कहा जाता है. जब संपूर्ण बने तब देवता कहा जाता है. संपूर्ण बन चले जाते हैं सूक्ष्मोतन में. பாபா சொல்கிறாங்க, உங்களுக்கே தெரியும் இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிரம்மாவை தேவதான்னு சொல்ல முடியாது. எதனால்? அவர் சம்பூர்ணம் ஆகுவதற்கான முயற்சி செய்துட்ருக்கிறார். அவர் எப்போ சம்பூர்ணம் ஆகிடுறாரு அப்போ தான் தேவதா என்று கூட சொல்ல முடியும். சம்பூர்ணம் ஆகிட்டார்னா அவர் ஸ்தூல உலகத்தில் இருக்க முடியாது. சம்பூர்ணமாகி இப்போ பிரம்மா பாபா எங்கே இருக்கிறார்? சூக்ஷ்மோதனத்தில் இருக்கிறார். பாபா कहते तुम्हारा बाबा का नाम क्या है? किससे पूछते हैं? ஆத்மா से. பாபாவை கேட்குறார், உங்களுடைய அப்பாவோட பேர் என்ன என்று பாபா யார்கிட்ட கேட்குறாரு? ஆத்மாக்கள்கிட்ட தான் கேட்குறார். आत्मा कहती हमारा बाबा है. जिसको मालूम नहीं है कि किसने कहा वो तो प्रश्न पूछ नहीं सकते. अब बच्चे समझ तो गए बरोबर दो बाबा के बाबा सबके हैं. நம்ம ஆத்மாக்கள்கிட்ட தான் பாபா கூட கேட்டார், உங்களுடைய அப்பா பேர் என்ன என்று ஆத்மாக்கள்கிட்ட பாபா கேட்டார். நம்ம ஆத்மாக்கள்லாம் என்ன சொன்னோம்? எங்களுடைய பாபா. ஆனால் அவரை பற்றி நிறைய பேருக்கு தெரியலை. பொதுவாக உங்கள் அப்பா யார் அப்படின்னு கேட்டால் யாராவது எனக்கு எங்கள் அப்பா யாருன்னு தெரியலைன்னு சொல்லுவாங்களா? அப்பா யாருங்கிற கேள்வி கூட கேட்க முடியாது. ஆனால் இப்போ நாம் புரிஞ்சிட்ருக்குறோம், நமக்கு 2 தந்தை இருக்கிறாங்க. நமக்கு மட்டும் இல்லை, அனைத்து ஆத்மாக்களுக்குமே 2 தந்தை இருக்கிறாங்க. ஞான் तो एक ही बाबा देते हैं. अभी तुम बच्चे समझते होंगे ये शिव बाबा का रथ है. பாபா இஸ் ரத் துவாரா ஹம்கோ ஞான் சுனாத்தே ஹேம். இப்போ 2 தந்தை இருந்தாலும் கூட ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் ஒரு பாபா தான். இப்போ நம்ம குழந்தைகள் புரிஞ்சிட்ருக்குறோம், இது சிவபாபாவுடைய ரதம். யார்? பிரம்மா பாபா சிவபாபாவுடைய ரதம். பாபா இந்த ரதத்தின் மூலமாகத்தான் நமக்கு ஞானத்தை கூறிக்கொண்டிருக்கின்றார். ஏக் தோ ஏ ஹே ஜிஸ்மானி பிரம்மா பாப் கா ரத், दूसरा फिर रूहानी बाबा का ये रथ. उस रूहानी बाबा की महिमा सुख का सागर, शांति का सागर. இப்போ இந்த ரதத்தின் மூலமாக பாபா ஞானம் சொல்கிறார். இந்த ரதம் எப்பேற்பட்ட ரதம்? சாக்கார பிரம்மா பாபா, நம்மை போன்ற தேகதாரி. இன்னொரு தந்தை ஆன்மீக தந்தை. அந்த ஆன்மீக தந்தைக்கு அதாவது நிராகாரமான பாபாவிற்கு சாக்கார பாபா, தேக ரீதியான பாபா ரதமாக இருக்கிறார். அந்த ஆன்மீக தந்தை ஆத்மாக்களாகி நம்முடைய தந்தையினுடைய புகழ்தான் சுகக்கடல், சாந்தி கடல். पहले ये बुद्धि में रहेगा ये बेहद का बाबा, जिससे बेहद का वर्षा मिलता है, पावन दुनिया के मालिक बनते हैं. பாபா சொல்கிறாங்க, முதல்ல குழந்தைங்களாகி உங்களுடைய புத்தியில் இருக்கணும், எப்பொழுதுமே இருக்கணும். எல்லைக்கு அப்பாற்பட்ட பாபா, அவரிடமிருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தி கிடைக்கின்றது. தூய்மையான உலகத்திற்கு எஜமானனாக ஆகிட்டுருக்குறோம் நாம். அவர் மூலமாகத்தான், அந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தி மூலமாகத்தான் தூய்மையான உலகத்திற்கு எஜமான் ஆகிறோம். निराकार बुलाते हैं कि पतित पावन आओ, आत्मा ही बुलाती हैं. जब पावन आत्मा है तब नहीं पुकारते हैं. நம்ம ஆத்மாக்கள் தான் கூப்பிடுறோம், பதித்த பாவனனே வாங்கன், பதித்த பாவனனே வாங்க என்று எந்த தந்தையை நாம் கூப்பிடுறோம்? பாபா 2 தந்தையை பற்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. எந்த தந்தை கூப்பிடுறோம்? சாக்கார தந்தையை நம்ம கூப்பிடுறதில்ல, நிராகாரமான பாபாவை தான் நாம் கூப்பிடுறோம். எப்போ நம்ம ஆத்மாக்கள் தூய்மை ஆகிடுறோம் அப்போ நாம் அழைப்பது கிடையாது. பதித்தேத்து புகார்த்தே ஹே, எப்போ நம்ம தூய்மையற்ற நிலையில் இருக்கிறோம் அப்போ தான் பாபா கூப்பிடுறோம். अब तुम आत्मा जानते हो वो पतित पावन बाबा इस तन में आया है, ये भूलना नहीं, हम उनके बने हैं. நாம் ஆத்மாக்கள் இப்போ தெரிஞ்சிட்ருக்கிறோம், பதித்த பாவனன் பாபா இந்த சரீரத்தில் இருக்கின்றார் என்பதை மறக்கவே கூடாது. நாம் அவருடைய குழந்தையாக ஆகிட்டோம். ये सौभाग्य तो क्या पदम भाग्य की बात है, फिर उस बाप को बोलना क्यों चाहिए. பாபா சொல்கிறாங்க, நாம் எந்த பரமாத்மாவை கூப்பிட்டோமோ, அப்பாவை கூப்பிட்டோமோ, பதித்த பாவனன்னு கூப்பிட்டோமோ, அவர் இப்போ இந்த சரீரத்தில் வந்திருக்கிறாரு, அவருடைய குழந்தையாக நாம் ஆகிட்டோம்.
அப்போ இது சௌபாகியம் மட்டும் கிடையாது, பத்மாபதம் பாக்கியம். அப்பேற்பட்ட பத்மாபதம் பாக்கியத்திற்கான விஷயத்தை குழந்தைகள் மறப்பாங்களா? மறக்கக்கூடாது இல்லையா? ஆனாலும் கூட அந்த தந்தை என்ன பண்ணிடுறோமா, குழந்தைகள் மறந்து போயிடுறோம். इस समय बाबा आए हैं, ये नई बात। शिव जयंती भी हर वर्ष मनाई जाती है, तो जरूर वो एक ही बार आते हैं. लक्ष्मी नारायण सत्युग में थे, इस समय नहीं. இந்த நேரத்தில் பாபா வந்திருக்கின்றார் என்பது புது விஷயம். சிவ ஜெயந்தி கூட ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படுகிறது. கண்டிப்பாக ஒரு முறை அவர் வந்திருக்கிறார் இல்லையா? அதனால தான் என்ன பண்ணுது, சிவ ஜெயந்தி கூட நம்ம கொண்டாடுறோம். லக்ஷ்மி நாராயண் சத்தியுகத்தில் இருந்தாங்க. இந்த நேரத்தில் லக்ஷ்மி நாராயணன் கிடையாது. तो समझाना चाहिए उन्होंने पुनर्जन्म लिया होगा. 16 कला से 12-14 कला में आए होंगे. ये तुम्हारे बिना कोई नहीं जानते. பாபா சொல்கிறாங்க, இந்த விஷயத்தையே புரிய வைக்கணும். லக்ஷ்மி நாராயண் சத்தியுகத்தில் இருந்தாங்க, இப்போ அவங்க கிடையாது. ஆனால் அவங்க ஜென்ம மரணத்தில் வரக்கூடியவங்க, அவங்க அப்போ மறு ஜென்மா எடுத்துட்டாங்க என்பதை நாம் புரிய வைக்கணும். 16 கலைகள் நிறைந்த ஆத்மாக்கள் 12, 14 என்று குறைந்து இப்போ கலைகளற்ற ஆத்மாக்களாக ஆகிட்டோம். இந்த விஷயங்கள் கூட குழந்தைகளாகிய நம்மை தவிர வேற யாருக்குமே தெரியாது. सत्युग कहा जाता है नई दुनिया को, वह सब कुछ नया ही नया है. देवता धर्म नाम भी गाया जाता है. சத்தியுகத்தை தான் புது உலகம்னு சொல்லப்படுது. அங்கே எல்லாமே புதுசாகத்தான் இருக்கும். தேவதா தர்மம் என்ற பெயர் கூட புதிய பெயர் தான். தேவதா தர்மம்ங்கிற பெயரில் தான் புகழுக்குரியதாக இருப்போம். वही देवताएं जब वाम मार्ग में जाते हैं तो फिर उनको नया भी नहीं, देवता भी नहीं कह सकते. कोई भी ऐसे नहीं कहेंगे हम उनकी वंशावली के हैं. अगर अपने को उस वंशावली को समझते तो फिर उनकी महिमा अपनी निंदा क्यों करते हैं. பாபா சொல்கிறார், அதே தேவதா தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்கள் தான் எப்போ வாம மார்க்கத்தில் போயிட்டாங்க, அதாவது விகாரங்களில் போயிட்டாங்க, அப்போ அவங்கள புதியவர்கள் தேவதாவை என்று கூட சொல்ல முடியாது. நாம் அவங்களுடைய வம்சாவளிகள் என்று கூட சொல்ல முடியாத அளவுக்கு ஆத்மா என்ன ஆகிட்டோம், பதித்தமாக ஆகிட்டோம். பாபா சொல்கிறாங்க, நீங்கள் தேவதா வம்சாவளிகள் என்று உங்களை நீங்களே புரிஞ்சிருந்தீங்கன்னா அவங்கள புகழ் பாடிட்டு தன்னைத்தானே ஏன் நீங்கள் நிந்தனை பண்ண போகிறீங்க? அவங்க வேற நாம வேற என்று நினச்ச காரணத்தினால தான் தேவதைகள்லாம் ரொம்ப உயர்ந்தவங்க, பாவனமான ஆத்மாக்கள். நாம தான் கீழான ஆத்மாக்கள் ஆயிட்டோம், பதித்தமான ஆத்மா ஆயிட்டோம், பாவமான ஆத்மா ஆயிட்டோம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். பாபா என்ன புரிய வைக்கிறாங்க, நீங்கள் தான் அப்பேற்பட்ட ஆத்மாக்களாக இருந்தீங்க. அடுத்து கலைகள் குறைந்து விகாரங்களில் கீழான நிலை அடைஞ்சாச்சு. இப்போ மீண்டும் உயர்ந்த நிலை அடையணும். महिमा जब करते हैं तो जरूर उनको पवित्र, अपने को अपवित्र पतित समझते हैं. पावन से पतित बनते हैं, पुनर्जन्म लेते हैं. पहले जो पावन थे वही फिर पतित बने हैं. எப்போ நம்ம புகழ் பாடுறோம், எப்போ தேவதா ஆத்மாக்களாக பவித்திரமானவர்கள், தூய்மையானவர்கள், உயர்ந்த குணங்கள் உடையவர்கள் என்று புரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் அல்ல, நம்மளை நாமே குணங்களற்றவங்களாயிட்டோம், பாவமான ஆத்மா ஆயிட்டோம், துக்கி ஆகிட்டோம் நம்மை நினைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த தேவதைகளுடைய புகழ் பாடுறோம். தூய்மையான நிலையிலிருந்து தூய்மையற்ற ஆத்மாக்களாகியாச்சு. அடுத்து நிறைய ஜென்மாவும் எடுத்து வந்துட்டோம். முதல்ல யார் தூய்மையான ஆத்மாக்களாக இருந்தாங்களோ அவர்கள் தான் தூய்மையற்றவராகவும் ஆகியாச்சு. तुम जानते हो पावन से पतित बने हैं. तुम स्कूल में पढ़ते हो, उसमें नंबर वार 1st, 2nd, 3rd क्लास तो होती ही हैं. பாபா சொல்கிறாங்க, உங்களுக்கே தெரியும், தூய்மையான ஆத்மாக்களாக இருந்து இப்போ தூய்மையற்றவர்களாக ஆகிட்டீங்க. நீங்கள் ஸ்கூலில் படிக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. படிப்பில் கூட பாருங்கள், நம்பர் வார் இருப்பாங்க இல்லையா, 1st, 2nd, 3rd கிளாஸ்னு இருப்பாங்க. अभी बच्चे समझते हैं हमको बाबा पढ़ाते हैं तब तो आते हैं ना, नहीं तो यहाँ आने की क्या दरकार है. பாபா சொல்கிறாங்க, உங்களுக்கே தெரியும், நமக்கு பாபா கற்றுக் கொடுக்கின்றார்.
பாபா கற்றுக் கொடுப்பதற்காக இங்கே வந்திருக்கிறார். இல்லைன்னா அவர் வரணுங்கிற என்ன அவசியம் இருக்கிறது? ये कोई गुरु महिमा महापुरुष आदि कुछ नहीं, ये तो साधारण मनुष्य तन है, सो भी बहुत पुराना है. பாபா சொல்கிறாங்க, இங்கே பிரம்மா பாபா எந்த ஒரு குருவோ மகாத்மாவோ மகாபுருஷ் ஆத்மாவோ யாரும் கிடையாது. அவர் சாதாரணமான மனித உடலுடைய மனிதர்கள் தான். அந்த மனிதன்லேயே சாதாரண மனிதர், அதுவும் ரொம்ப பழையவர். பல ஜென்மத்தினுடைய கடைசி நேரத்தில் தான் நான் இவருக்குள் பிரவேசமாகின்றேன் என்று சிவபாபா சொல்கிறார். और तो कोई इनकी महिमा नहीं, सिर्फ इसमें प्रवेश करता हूँ तब इनका नाम होता है, नहीं तो प्रजापिता ब्रह्मा कहाँ से आया. பாபா சொல்கிறாங்க, நான் எப்போ இவருக்குள்ளே பிரவேசம் ஆகிறனோ அப்போ தான் இவருக்கு நிறைய புகழ்ங்கிறது ஏற்படுது. இல்லைன்னா இவருடைய பற்றி யாருக்குமே தெரியாது. பிரஜாபிதா பிரம்மாங்கிற புகழுக்குரியவர் ஒருத்தர் இருக்கிறார்னா அவர் திடீர்னு எங்கேருந்து வர முடியும்? சிவபாபா யாருடைய உடலில் பிரவேசமாகிறாரோ அந்த உடலுக்கு தான் பிரஜாபிதா பிரம்மா, அவருக்கு தான் பிரஜாபிதா பிரம்மா என்று பெயர் வைத்திருக்கிறார். मनुष्य मूंझते हैं तो जरूर है ना, बाबा ने तुमको समझाया तब तुम औरों को समझाते हो. மனிதர்கள் ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க இல்லையா? ஆனால் பாபா குழந்தைகளாகி நமக்கு என்ன புரிய வச்சிருக்கிறாரோ, எப்போ அவர் நமக்கு புரிய வைக்கிறாரோ அப்போ தான் நாம் பாபா சொன்ன விஷயங்களை மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறோம். பிரம்மா பாபா கவுன் ஹே? பிரம்மா பாபா யாரு? பிரம்மா விஷ்ணு சங்கர் உனவுக்கா ரச்சியத்தா ஏ சிவ பாபா. பிரம்மா விஷ்ணு சங்கரர் 3 பேருனுடைய படைப்பாளர் தான் சிவ பாபா. நமக்கு தெரியும் பிரம்மா பாபா யாருன்னு. ஏன்னா திடீர்னு மேலேருந்து பிரம்மா வந்துட முடியாது. சிவ பாபா சாதாரணமான வயோதிக பழைய உடலில் பிரவேசமாகிறார். அவருக்கு தான் பாபா பிரம்மாங்கிற பெயர் வச்சிருக்கிறாரு. அப்போது நம்முடைய புத்தி யார் மேலே இருக்கணும்? 3 பேருனுடைய படைப்பாளர் யார்? மேலே இருக்கக்கூடியவர் சிவபாபா. இப்போ நம்முடைய புத்தி கூட மேலே தான் போகணும். परमपिता परमात्मा जो परमधाम में रखते हैं उनकी ये रचना है. பரம்பிதா பரமாத்மா பரந்தாமத்தில் இருக்கக்கூடியவர், அவருடைய படைப்பு தான் பிரம்மா விஷ்ணு சங்கர். பிரம்மா விஷ்ணு சங்கர் का ऑक्यूपेशन अलग है. பிரம்மா விஷ்ணு சங்கருடைய கடமைகள் என்பது தனிப்பட்டது. कोई आपस में 3-4 होते हैं, सबका ऑक्यूपेशन अपना अपना होता है, पार्ट हरे का अपना अपना है. பாபா சொல்கிறாங்க, 3-4 பேர் இருக்காங்க அப்படின்னா படைத்தல் காத்தல் அழித்தல் இப்படி 3 பேர் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் 3 பேரினுடைய கடமைகள் என்பது தனித்தனியானது. நாடகத்தினுடைய நடிப்பு ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் தனித்தனியாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. इतनी करोड़ आत्माएं हैं, एक का पार्ट ना मिले दूसरे से, यह वंडरफुल बातें समझी जाती हैं. பாருங்க, இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான ஆத்மாக்களும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான பாட்டு இருக்கிறது. ஒரு ஆத்மாவனுடைய நடிப்பை போன்று இன்னொரு ஆத்மாக்களுக்கு கிடையாது. பாருங்க, எவ்வளோ அதிசயமான விஷயங்களை பாபா புரிய வைக்க வேண்டியதாக இருக்கிறது. கித்தனி டேர் மனுஷிய ஹே அப்படி சக்கர பூரா ஹோத்தா ஹே அந்த ஹேனா. பாபா சொல்கிறாங்க, ரொம்ப அதிசயமான விஷயங்கள். ஏன்னா அந்த உலகத்தில் பாருங்கள் எத்தனை கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் இருக்கிறாங்க. அத்தனை கோடிக்கணக்கான ஆத்மாக்களையும் கோடிக்கணக்கான பேரும் கோடிக்கணக்கான விதமான பாட்டு ப்ளே பண்ணக்கூடியவங்க. தோற்றங்கள், பழக்க வழக்கங்கள், சமஸ்காரங்கள் எல்லாமே வித்தியாசமானது. அப்போ எவ்வளோ அதிசயமான விஷயம் பாருங்கள். பாபா சொல்கிறாங்க, இப்போ நாடகம் சக்கரம் முழுமையடைந்து விட்டது. இறுதி நேரம். அனைத்து ஆத்மாக்களும் திரும்ப வீட்டுக்கு போகணும். फिर சக்கரம் ரிப்பீட் होना है. மீண்டும் நாடகத்தினுடைய சக்கரம் என்பது ரிப்பீட் ஆகணும், சுழன்று கொண்டே இருக்கக்கூடியது. பாபா ये सब बातें भिन्न भिन्न प्रकार से समझाते रखते हैं, नई बात नहीं. பாபா இந்த நாடகத்தை பற்றிய அனைத்து விஷயங்களையும் பலவிதமான முறைகளில் புரிய வச்சுட்டே இருக்கிறாரு. இது புது விஷயம் கிடையாது. कहते हैं कल पे पहले भी समझाया था, बहुत लवली बाबा हैं,
ऐसे बाबा को तो बहुत प्यार से याद करना चाहिए. பாபா சொல்கிறார், கல்பத்துக்கு முதல்ல கூட நான் என்ன விஷயத்தை உங்களுக்கு புரிய வச்சனோ அதே விஷயங்கள் தான் பாபா இப்போ புரிய வைத்து கொண்டிருக்கிறார். அது பலவிதமான முறையில் நடிப்பு, தோற்றம், பழக்க வழக்கங்கள், தர்மாத்மாக்கள், ட்ராமா பற்றிய விஷயங்களே பாபா நமக்கு ரிப்பீட்டட் என்று பாபா தனித்தனியான பாட்டுன்னு ஒரு வார்த்தை 2 வார்த்தையில் சொல்லி முடிக்கலை. பலவிதமாக பாபா நமக்கு புரிய வைக்கிறாரு. பாபா ரொம்ப அன்பான பாபா. அப்பேற்பட்ட அன்பான பாபாவை ரொம்ப அன்பாக நம்ம நினைக்கணும். தும்பி பாபாக்கே லவ்லி பச்சே ஹோனா, நீங்கள் கூட பாபாவுக்கு ரொம்ப அன்பான குழந்தைகள் தானே. பாப்கோ யாद करते आए हो, पहले सब एक ही पूजा करते हैं, भेदभाव की बात है नहीं. अभी तो कितना भेदभाव है. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் கூட பாபா நினைவு பண்ணிட்டு தானே வந்திருக்கீங்க இல்லையா. முதல்ல எல்லா ஆத்மாக்களுமே ஒரு சிவபாபாவை தான் பூஜை பண்ணிட்டு இருந்தோம். எந்த கருத்து வேறுபாடுகள் என்பதே விஷயமே கிடையாது. ஒருத்தர் தான் என்று பூஜை பண்ணோம். ஆனால் இப்போ பாருங்க, எத்தனை கருத்து வேறுபாடுகள், எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது. ये राम के भक्त हैं, ये कृष्ण के भक्त हैं. राम के भक्त दुख जगाते तो कृष्ण का नाक बंद कर देते हैं. ऐसे भी कुछ बातें शास्त्रों में हैं. பாபா சொல்கிறாங்க, எவ்வளோ பக்தியில் கருத்து வித்தியாசங்கள் இருக்கிறது. இவங்க ராமனுடைய பக்தர்கள், அவங்க கிருஷ்ணருடைய பக்தர்கள். ராமருடைய பக்தர்கள் சாம்பிராணி, ஊதுபத்தின்னு ஏதாவது புகையெல்லாம் போட்டாங்கன்னா கிருஷ்ண பக்தர்கள் என்ன பண்ணுவாங்களாம், மூக்கெல்லாம் மூடிக்குவாங்களாம், அந்த புகையை கூட சுவாசிக்க கூடாதுன்னு. அப்படிலாம் கூட சில விஷயங்கள் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏ ஓ கஹே ஹமாரா பகவான் படா ஹை, वो कहे हमारा बड़ा है, 2 भगवान समझ लेते हैं तो रॉन्ग होने कारण सब अनराइटियस काम ही करते हैं. இந்த பக்கம் அவங்க சொல்லுவாங்க எங்களுடைய பகவான் தான் பெருசுன்னு, இன்னொரு பக்கம் இல்லை எங்களுடைய பகவான் தான் பெருசுன்னு. அப்போ 2 பகவான் 3 பகவான்னு நினச்சிக்கிறாங்க. பாபா சொல்கிறாங்க, இந்த மாதிரி பகவானை பற்றிய விஷயங்கள் புரிதல் கூட தவறானதாக ஆன காரணத்தினால தான் எல்லாமே தலைகீழானதாக தவறான காரியங்கள் செய்துட்ருக்குறாங்க. பாபா समझाते हैं बच्चे भक्ति भक्ति है, ज्ञान ज्ञान है, ज्ञान का सागर एक ही बाबा है. பாபா புரிய வைக்கிறார், குழந்தைகளே பக்தி பக்தி தான், ஞானம் ஞானம்தான், ஞான கடல் ஒரு பாபா தான். பாக்கி சப் है भक्ति के सागर, ज्ञान से सद्गति होती है. பாபா சொல்றா, மற்ற எல்லாருமே பக்தியினுடைய கடலாக இருக்கிறாங்க. எந்த விஷயத்தில் போனாலும் பக்திங்கிறது அப்படியே இழுத்துக்கிட்டே போயிடுது. ஆனால் ஞானத்தின் மூலமாக சத்கதி கிடைக்கிறது. अभी तुम बच्चे ज्ञानवान बने हो, बाबा ने तुम्हें अपना और सारे चक्र का भी परिचय दिया है जो और कोई दे नहीं सकते. इसलिए बाबा कहते तुम बच्चे हो स्वदर्शन चक्रधारी. பாபா குழந்தைகளுக்கு தன்னை பற்றியும் முழு சக்கரத்தை பற்றிய அறிமுகத்தையும் கொடுத்திருக்கிறார். வேறு யாருமே பாபா படைப்பாளர் மற்றும் படைப்பை பற்றிய அறிமுகத்தை கொடுக்க முடியாது. ஆகையினால தான் பாபா குழந்தைகளுக்கு என்ன பட்டம் கொடுத்திருக்கிறார், ஸ்வதர்ஷன சக்கரதாரிகள். முழு சக்கரத்தை பற்றி நம்முடைய விஷயங்களும் நமக்கு தெரியும். நம்ம எப்படி சக்கரத்தில் முழுமையாக வர்றோங்கிறது, 84 பிறவிகள் எடுக்கிறோன்னு சுயத்தை பற்றிய தர்ஷனமும் நமக்கு அந்த சக்கரத்தை பற்றிய ஞானத்தில் கிடச்சிடுது. முழு உலகத்தினுடைய படைப்பினுடைய ரகசியமும் நம்ம தெரிஞ்சிட்ருக்குறோம். அதனால தான் ஸ்வதர்ஷன சக்கரதாரிகள். परमपिता परमात्मा तो एक ही हैं, बाकी सब बच्चे ही बच्चे हैं. परमपिता अपने को कोई कह नहीं सकते. जो अच्छे समझदार हैं, मनुष्य हैं, समझते कितना बड़ा ड्रामा है. பரம்பிதா பரமாத்மா ஒருத்தர் தான், மற்ற எல்லாருமே அவருடைய குழந்தைகள் தான். பாபா சொல்கிறார், பரம்பிதா என்று தன்னைத்தானே யாருமே சொல்லிக்க முடியாது. நல்ல புத்திசாலியான திறமையான மனிதர்கள் கூட இருக்கிறாங்க, ஆனால் பகவான்னு யாரையும் சொல்ல முடியாது. நிறைய புத்திசாலியான மனிதர்கள் புரிஞ்சிட்ருக்கிறாங்க, இந்த நாடகம் எவ்வளோ பெரிய நாடகம், இந்த நாடகத்தில் அனைத்து ஆக்டர்ஸ்க்கும் அழிவற்ற நடிப்பு என்பது கிடச்சிருக்கு. அழிவற்ற நடிப்பை ப்ளே பண்ணிகிட்ருக்குறோம். ஓ சோட்டே நாட்டக் தோ வினாஷ் ஹோத்தி ஹே, ஏ ஹே அனாதி அவினாஷி.
பாபா சொல்கிறார், மனிதர்களால் தயாரிக்கப்படக்கூடிய சின்ன சின்ன நாடகங்கள்ங்கிறது அழிந்து போயிடும், ஷார்ட் டைம்கானது. ஆனால் இது அனாதியானது மற்றும் அழிவற்றது. ஒருபோதும் இந்த நாடகம், அனாதியான அழிவற்ற நாடகம் என்பது நிற்பது, முடிந்து போவது என்பதே கிடையாது. நான் ஸ்டாப் என்னாயிட்டே இருக்கு, சுழன்று கொண்டே இருக்கிறது. அதே போல் முடிந்தும் போகாது. इतनी छोटी आत्मा है, इतना बड़ा पाठ मिला हुआ है, शरीर लेने और छोड़ने का और पाठ बजाने का, ये बातें कोई शास्त्रों में नहीं. பாபா சொல்கிறாங்க, பாருங்க, இவ்வளோ சின்ன ஆத்மா, ஆனால் அந்த ஆத்மாவுக்குள்ளே எவ்வளோ பாட்டு நிறைஞ்சிருக்கிறது. சரீரத்தை எடுத்துக்கொள்வது, சரீரத்தை விடணும், இந்த ரெண்டுக்கு இடையில பாட்டையும் ப்ளே பண்ணணும். இப்போ எவ்வளோ பாட்டு ஆத்மாவில் இருக்கிறது. இந்த மாதிரி சரீரத்தை எடுப்பது, விடுவது, நடிப்பது, இந்த விஷயங்கள் எதுவுமே சாஸ்திரங்களில் கிடையாது. அகர் இஸ்கி கிசி குருனே சுனாயா ஹோத்தா தோ उनके और भी फॉलोअर्स होते हैं ना, सिर्फ एक फॉलोअर क्या काम का है. பாபா சொல்கிறாங்க, ஒருவேளை இதை எந்த குருமார்களாவது யாருக்காவது சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுடைய மற்ற ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. ஒரு ஃபாலோவர்ஸ் வச்சு எந்த காரியமும் செய்ய முடியாது. ஃபாலோவர்ஸ் அப்படின்னா முழுமையாக அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள். இன்கி ட்ரெஸ் ஆதித்த ஓஹை நஹி, கவுன் கஹெங்கே சிஷ்ய, ஏதோ பாபா பைட் படாத்தே ஹே. பாபா சொல்கிறாங்க, ஷிவ பாபாவுக்கு பாருங்கள், ஒரே ஒரு பிரம்மா தான் இருக்கார். அந்த ஒரு பிரம்மா வச்சு மட்டும் பாபா ஒன்றுமே செய்ய முடியாது இல்லையா. பாருங்கள், பிரம்மா பாபா, ஷிவ பாபா வந்ததுக்கு அப்புறமும் அதே போல் தான் ட்ரெஸ் எல்லாமே அணிஞ்சிருக்கிறாரு. அவருக்கு சிஷ்யர்னு நம்ம சொல்கிறது கிடையாது. பாபா தன்னுடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்குறார். நாம் பாபாவை பின்பற்றோம். மற்றபடி ஷிவ பாபாவுக்கு நம்ம சிஷ்யர்கள் என்று சொல்வது கிடையாது. जैसे बारात होते हैं ना, शो की ही बारात कहते हैं. இப்படி பாருங்கள், ஊர்வலம் இருக்கும் இல்லையா, அவங்கள ஒருத்தவங்க முன்னாடி போனாங்கன்னா அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே மற்றவங்கள நடந்து போகிறோம், ஊர்வலம். அதே போல் ஷிவ பாபாவுடைய ஊர்வலம். பாபா कहते हमारे बारात हैं, तुम सब भक्तियाँ हो, मैं हूँ भगवान. பாபா சொல்கிறார், நீங்கள் அனைவருமே என்னுடைய ஊர்வலத்தில் என் பின்னால் வரக்கூடியவங்க, நீங்கள் அனைவருமே பக்தைகள், நான் தான் பகவான். तुम सब सजनिया हो, பாபா ஆயா ஹே தும்கோ ஸ்ரிங்கார் கர் லே ஜானே. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் அனைவருமே சஜனிகள், பிரியதர்ஷினிகள். பாபா வந்திருக்கின்றார் தன்னுடைய பிரியதர்ஷினிகளை அலங்காரம் செய்து அழைத்து செல்வதற்காக. கித்தனி குஷி ஹோனி சாஹி, இப்போ எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கணும் பாருங்கள். அப் தும் சிருஷ்டிக்கே ஆதி மத்திய அந்துக்கோ ஜான்தே ஹோ, तुम बाबा को याद करते करते पवित्र बन जाते हैं, तो पवित्र राजाएं मिलती हैं. बाबा समझाते मैं आता ही हूँ अंत में. பாபா சொல்கிறாங்க, இந்த சிருஷ்டியினுடைய 3 காலத்திற்கான ஞானமும் உங்களுக்கு தெரியும். பாபா நாம் நினைவு செய்து செய்து தான் என்ன ஆகிட்டுருக்கோம், தூய்மையாக ஆகிட்டுருக்குறோம். தூய்மை ஆகிட்டோன்னா தூய்மையான ராஜ்யமும் கிடைத்துவிடும். பாபா புரிய வைக்கின்றார், நான் வந்திருக்கின்றேன் இறுதி நேரத்தில். मुझे बुलाते ही हैं, पावन दुनिया की स्थापना और पतित दुनिया का विनाश कराने आओ, इसलिए महाकाल भी कहते हैं. பாபா புரிய வைக்கின்றார், நான் வந்திருக்கின்றேன் கடைசி நேரத்தில், என்னை நீங்கள் கூப்பிட்டீங்க. நம்ம எப்போ கூப்பிட்டோம் பாபாவை? தூய்மையான உலகத்தினுடைய ஸ்தாபனை மற்றும் தூய்மையற்ற உலகத்தினுடைய அழிவை செய்வதற்காக வாங்க. அதனால தான் பாபா என்ன சொல்லப்படுது, மகாகாலன்னு சொல்லப்படுது. இன்னும் இவ்வளோ பெரிய பழைய உலகத்தையும் அவர் தான் விநாசம் பண்ணுவார்னு மகாகாலன் சொல்லப்படுது. மகாகாலனுக்கான கோவில்கள் கூட கட்டப்பட்டிருக்கிறது. கால்கே மந்திர் தோ தேக்தே ஹேனா, ஷிவ் கோ கால் கஹேங்கேனா, புலாத்தே ஹே கி ஆக்கர் பாவன் பனாவோம். பாபா சொல்கிறாங்க, காலனுடைய கோவில் பார்த்துருக்கீங்க தானே, ஷிவ் பாபாவை தான் காலன்னு சொல்லுவாங்க இல்லையா. கூப்பிட்டோம், எப்படி கூப்பிட்டோம், வந்து தூய்மையாக ஆக்குங்க, எங்கள் ஆத்மாக்களாகி எங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னோம். அப்போ அவர் கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்காருன்னா அவருடைய பாட்டு என்ன, மகா காலனுக்கான பாட்டு. காலன் வந்தால் ஒருத்தரை தான் கூட்டிகிட்டு போகிறதா சொல்லுவாங்க.
ஆனால் பாபா வந்திருக்கார் எல்லா ஆத்மாக்களுமே கூட்டிகிட்டு போகிறதுக்கு. அதனால தான் சிவபாபாவுக்கு மகா காளேஸ்வர் என்று கூட பக்தியில் கோவில் கட்டப்பட்டிருக்கிறது. बेहद की बाबा कितनी देर आत्माओं को लेने के लिए आए हैं. काल काल महाकाल सब आत्माओं को पवित्र गुलगुल बनाकर ले जाते हैं. गुलगुल बन जाए तो फिर बाबा भी ले चलेंगे गोद में. காலனுக்கெல்லாம் காலன் மகாகாலன் அனைத்து ஆத்மாக்களையும் தூய்மையாக மலர்களாக ஆக்கி பாபா கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறார். நம்ம தூய்மையாகி மலர் ஆகிட்டோன்னா அவர் காலனாக கூட்டிகிட்டு போக மாட்டார். நம்மளை தந்தையாக தன்னுடைய மடியில் அமர வைத்து தன்னுடைய கண்களுக்குள்ளே வச்சு பாபா என்ன பண்ணிடுவார், கூட்டிகிட்டு போயிடுவார். காலனாக கூட்டிகிட்டு போகாமல் அப்பாவாக நம்மை அன்பாக பாபா அழைச்சிட்டு போகணும். நாயகனாக ஆகி நாயகியாகிய நம்மளை கூட்டிகிட்டு போகணுன்னா நாம் தூய்மையாக ஆகணும், மலர்கள் போல ஆகணும். அகர் பவித்ர நஹி பனேங்கே தோ சஜாயை காணி படைகி ஃபரக் தோ ரக்தா ஹைனா. ஒருவேளை தூய்மையாக ஆகலை அப்படின்னா தண்டனைகள் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். பாபா சொல்கிறாங்க வித்தியாசம் இருக்குது இல்லையா. பாப் ரக் ஜாத்தே ஹே ஃபிர் சஜாயை காணி படை. அப்போ ஆத்மாவில் பாவங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம தன்னைத்தானே யோகத்தின் மூலமாக பாபாவை நினைவு செய்து செய்து தூய்மையாக ஆக்கிக்கலை அப்படின்னா தண்டனை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா ஆத்மாவில் பாவங்களே அழிஞ்சிருக்கா இருந்துகிட்டே இருக்கும். இப்போ ஆத்மா பாவத்தை அனுபவம் பண்ணிடுச்சுன்னா பதவி கூட அந்த மாதிரி தான் குறைவான நிலை தான் கிடைக்கும். इसलिए बाबा समझाते हैं मीठे बच्चों बहुत बहुत मीठा बनो. श्री कृष्ण सबको मीठा लगता है ना. कितना प्रेम से श्री कृष्ण को झुलाते हैं. ध्यान में श्री कृष्ण को छोटा देख जड़ गोद में उठाकर प्यार करते हैं. वैकुंठ में चले जाते हैं. वहाँ श्री कृष्ण का चैतन्य रूप में देखते हैं. பாபா சொல்கிறார் இனிமையான குழந்தைகளே மிகவும் மிகவும் இனிமையாக ஆகுங்க. ஸ்ரீ கிருஷ்ணர் பாருங்க எல்லாருக்கும் ரொம்ப ஸ்வீட்டு, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கிருஷ்ணர்னா எவ்வளோ அன்பாக பாருங்கள். கிருஷ்ணருடைய ஸ்ரீ கிருஷ்ணா ஊஞ்சலில் வச்சு ஆட்டுறாங்க. ட்ரான்ஸில் கூட போகும்போது நிறைய பேருக்கு கிருஷ்ணருடைய காட்சிகள் கிடைக்கும். அப்போ கிருஷ்ணரை ட்ரான்ஸில் போகும்போது காட்சி பார்க்கும்போது என்ன பண்ணுறாங்களாம், அழகான குட்டி கிருஷ்ணர் என்ன தூக்கி வச்சு மடியில் வச்சு ரொம்ப அன்பு காட்டுவாங்க. அப்படியே வைகுண்டத்துக்கே போயிடுவாங்க காட்சிகள் பார்க்கும்போது. காட்சிகளில் ஸ்ரீ கிருஷ்ணருடைய சைத்தன்ய ரூபத்தை பார்ப்பாங்க. அபி தும் பச்சே ஜான்தே ஹோ சச்முச் வைகுண்ட் ஆ ரஹா ஹை. இப்போ நம்ம தெரிஞ்சிட்ருக்கிறோம் உண்மையிலும் அந்த கிருஷ்ண ராஜ்யம் அதாவது வைகுண்டம் வந்து கொண்டிருக்கின்றது. நாம் எதிர்காலத்தில் இந்த மாதிரி தேவதா ஆகிட்டிருக்கிறோம். श्री कृष्ण पर कलंक लगाते हैं ये सब रॉन्ग है. तुम पहले बच्चों को नशा चढ़ना चाहिए. शुरू में बहुत साक्षात्कार हुए थे, फिर पिछाड़े में बहुत होंगे. ज्ञान कितनी रमणीक है. பாபா சொல்கிறாங்க ரொம்ப அழகான குட்டி கிருஷ்ணர், எல்லாருக்கும் ரொம்ப அன்பானவர், எல்லாருக்கும் இனிமையானவர். அந்த கிருஷ்ணருக்கு எவ்வளோ களங்கத்தை உண்டாக்கியிருக்காங்க. பாபா சொல்கிறார் அது எல்லாமே தவறான விஷயங்கள். குழந்தைகளுக்கு முதல்ல ஆன்மீக போதை இருக்கணும். நான் அப்பேற்பட்ட கிருஷ்ணருடைய ஜென்மா ஏற்படக்கூடிய இடத்துக்கு போகிறேன் என்ற நஷா இருக்கணும். ஆரம்பத்தில் நிறைய பேருக்கு கிருஷ்ணர் வைகுண்டம் சொர்க்கத்தினுடைய காட்சிகள் கிடைச்சது. லாஸ்ட் நேரமும் எல்லா காட்சிகளுமே கிடைக்கும். பாபா சொல்கிறாங்க இந்த ஞானம் பாருங்கள் எவ்வளோ இனிமையான ஞானமாக இருக்கிறது, எவ்வளோ குஷி நமக்கு ஏற்படணும். ஞானத்தை கேட்க கேட்க பாபா எவ்வளோ ஆன்மீகமான ரகசியங்களை நமக்கு சொல்லிகிட்ருக்கிறாரு. இந்த ரகசியங்கள் எத்தனையோ சாது சன்னியாசிகள் சாதனை பண்ணுறவங்களுக்கு கூட தெரியலை. ஆனால் வீட்டில் அமர்ந்து கொண்டே நமக்கு இவ்வளோ விஷயங்கள் பாபா கொடுத்துட்ருக்கிறார். ஆழமான ஞானத்தை கொடுக்குறாரு. எவ்வளோ ரமணிகரமான ஞானத்தை கொடுக்குறாருன்னு எவ்வளோ குஷியாக இருக்கணும். भक्ति में तो कुछ भी खुशी नहीं रखती. भक्त वालों को थोड़ी ही मालूम रखता है ज्ञान में कितना सुख है, बेंट कर नहीं सकते. பாபா சொல்கிறார் பக்தியில் இந்தளவுக்கு குஷி கிடையாது.
பக்தர்களுக்கு தெரியாது ஞானத்தினுடைய சுகம் எவ்வளோ என்பது பக்தியில் இருக்க வரைக்கும் தெரியாது. ஞானம்னா என்ன, பக்தினா என்னன்னா, பக்தியில் இருக்கும்போது நம்ம கம்பேர் பண்ணவே, ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. ஞான மார்க்கத்துக்கு வந்துட்டோன்னா பக்தி ஞானத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஒப்பிட்டு பார்க்குறோம். பக்தியில் எப்படி இருக்குது, ஞான மார்க்கத்தில் எப்படி இருக்குன்னு. ஆனால் பக்தியிலே இருக்க வரைக்கும் ஞானத்தை புரிஞ்சுக்க முடியாது. அதனால் ஒப்பிட்டும் பார்க்க முடியாது. இப்போ குழந்தைகளுக்கு எவ்வளோ ஆன்மீக நஷா இருக்கணும், போதை இருக்கணும். ये ज्ञान शिवाय बाबा के कोई भी ऋषि मुनि आदि दे नहीं सकते. இந்த ஞானத்தை பாபாவை தவிர வேற எந்த ரிஷிமார்கள் முனிவர்கள் யாருமே கொடுக்க முடியாது. लौकिक गुरु तो किसको भी मुक्ति जीवन मुक्ति का रास्ता बता नहीं सकते. तुम समझते हो कोई भी मनुष्य गुरु हो नहीं सकता. जो कहे हे आत्माओं बच्चों मैं तुमको समझाता हूँ. பாபா சொல்கிறாங்க, லௌகிக குரு யாருக்குமே முக்தி ஜீவன் முக்திக்கான வழியை கூறவே முடியாது. நாம் புரிஞ்சிட்ருக்குறோம், எந்த மனிதர்களும் குருவாக இருக்கவே முடியாது. ஆனால் பாபா சொல்கிறாங்க, ஹே ஆத்மாக்களே, குழந்தைகளை நான் உங்களுக்கு புரிய வைக்கின்றேன். बाप को तो बच्चे बच्चे कहने की प्रैक्टिस है, जानते हमारी रचना है. பாபா சொல்கிறாங்க, தந்தைக்கு தானே தன்னுடைய குழந்தைகளேன்னு சொல்கிறதுக்கான பயிற்சி இருக்கும். ஏன்னா அவருக்கு தெரியும் இவங்கெல்லாம் என்னுடைய குழந்தைகள், என்னுடைய படைப்புன்னு. அப்போது படைப்பு பார்க்கும்போது படைப்பாளருக்கு தானாகவே குழந்தைகளேங்கிறது வந்துடும். அவருக்கு தான் பயிற்சி இருக்குது, அவர் தான் கூப்பிட முடியும். வேறு எந்த ரிஷி முனிவர்கள் குருமார்கள்லாம் எல்லாரையும் குழந்தைகளே நான் உங்களுக்கு புரிய வைக்கின்றேன் என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஏ பாபா பி கஹத்தே ஹே மே சப்கா ரட்சியத்தா ஹூம், தும் சப் பாயி பாயி ஹோம். பாபா கூட சொல்கிறார், நீங்கள் அனைவருக்கும் உங்கள் அனைவருடைய படைப்பாளர் நான் தான், நீங்கள் அனைவருமே தங்களுக்குள் சகோதரா சகோதரா. उनको पाठ मिला है, कैसे मिला है वो बैठ समझाते हैं. आत्मा में ही सारा पाठ भरा हुआ है. जो भी मनुष्य आते हैं 14 जन्म में कभी एक जैसा फीचर्स मिल नहीं सकता है. பாபா சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு எவ்வளோ விஷயங்கள் ஆத்மா, சகோதர ஆத்மா, ஆத்மாவனுடைய பாட்டு என்ன, எல்லா விஷயங்களையும் புரிய வைக்கிறேன். ஆத்மாவில் தான் முழு பாட்டு என்பது நிறைஞ்சிருக்கிறது. எந்த ஆத்மாக்கள் மேலேருந்து கீழே 84 பிறவிகள் எடுத்தாலும் கூட ஒரு பிறவியில் நமக்கு கிடைச்சது போல் தோற்றம் இன்னொரு பிறவியில் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாவது கண்டிப்பாக மாற்றங்கள், சின்ன சின்ன மாற்றங்களாவது கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரியே தோற்றம், அதே மாதிரியே பேருங்கிறது நமக்கு அடுத்தடுத்த பிறவிகளில் இருக்காது. ஒரு பிறவியில் கிடைச்சது போல் இன்னொரு பிறவிகளில் கிடையாது. तत्व भी सदो रजो तमो होते जाते हैं. हर जन्म के फीचर्स एक न मिले दूसरे से, ये भी समझने की बातें हैं. बाबा रोज समझाते रखते हैं, मीठे बच्चे बाबा में कभी संशय नहीं लाओ. தத்துவங்கள் கூட பாருங்க, சதோ ரஜோ தமோ என்பது இருக்கிறது. ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் ஒவ்வொரு பிறவிகளையும் கிடைத்தது போல தோற்றம் இன்னொரு பிறவிகளில் கிடையாது. பாபா சொல்கிறாங்க, இது எல்லாமே புரிந்து கொள்வதற்கான விஷயங்கள். பாபா டெய்லி புரிய வச்சுட்டே இருக்கிறார். இனிமையான குழந்தைகளே, ஒருபோதும் தந்தையின் மீது சந்தேகத்தை கொண்டு வராதிங்க. சஞ்சய் और निश्चय 2 अक्षर है ना. बाबा माना बाबा, इसमें संजय तो हो नहीं सकता है. பாபா சொல்கிறாங்க, சந்தேகம் மற்றும் நம்பிக்கை 2 வார்த்தை தான் இல்லையா. அப்பானா அப்பா தான், அப்பா மேலே என்ன சந்தேகம் அப்படிங்கிறதே கிடையாது. बच्चा कह नहीं सकते कि मैं बाप को याद कर नहीं सकता हूँ. तुम घड़ी घड़ी कहते योग लगता नहीं, योग अक्षर ठीक नहीं, तुम तो राज ऋषि हो. குழந்தை எப்போவுமே சொல்ல முடியாது, நான் எங்கள் அப்பாவை நினைக்கவே முடியலை என்று சொல்லவே முடியாது. ஆனால் குழந்தைகள் அடிக்கடி சொல்கிறீங்க, எனக்கு யோகாவே வரமாட்டேங்குது, யோகா பண்ணவே தெரியலை, இல்லை யோகாவே பண்ண முடியலை, பாபா நினைவு மறந்து போயிடுது, இப்படிலாம் பலவிதமான ரூபத்தில் நான் சொல்கிறோம். பாபா சொல்கிற யோகாங்கிற வார்த்தையே சரியானது இல்லை. நான் நீங்கள் ராஜ ரிஷிகள். ரிஷி என்றாலே அந்த வார்த்தைக்கு அர்த்தமே என்ன, பவித்ரதா, தூய்மையானவர்கள். तुम राज ऋषि हो तो जरूर पवित्र होंगे.
நீங்கள் ராஜ ரிஷிகள் என்றாலே கண்டிப்பாக தூய்மையாகத்தான் இருக்க முடியும். थोड़ी बात में फेल होने से राजाएं मिल नहीं सकते, प्रजा में चले जाते हैं. பாபா சொல்கிறாங்க, சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஃபெயில் ஆகிற காரணத்தினால ராஜ்யம் என்பது கிடைக்க முடியாது, பிரஜைகளாக போயிடுவாங்க. இப்போ பாருங்கள், சின்ன சின்ன விஷயங்களில் கூட நம்ம கவனம் கொடுக்கல. சின்ன விஷயந்தான், ஆனால் ரொம்ப அட்டென்ஷன் கொடுக்க வேண்டிய விஷயங்கள்னு நிறைய விஷயங்கள் இருக்குது ஞான மார்க்கத்தில். அப்போ அந்த சின்ன விஷயந்தானே அப்படின்னு விடுறனால கூட எவ்வளோ நஷ்டம் என்பது ஏற்படுறது. நம்பர் வார் பத்தோ ஹோத்தே ஹேனா, ஏன்னா பதவியில் கூட நம்பர் வார் இருக்கிறது இல்லையா. ஏகா பத் நாமிலே தூஸ்ரே சே, ஒருத்தருடைய பதவியை போன்று இன்னொருத்தருக்கான பதவி கிடையாது. இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகம் முற்றிலும் உருவாக்கப்பட்டுள்ள ட்ராமா. शिवाय बाबा के कोई समझा नहीं सकते तो तुम बच्चों को कितनी खुशी होती है. பாபாவை தவிர வேற யாருமே புரிய வைக்கவே முடியாது. இப்போ பாருங்க, குழந்தைகளுக்கு எவ்வளோ குஷி இருக்கணும். जैसे बाबा की बुद्धि में सारा ज्ञान है, वैसे तुम्हारे में भी है. बीज और जाड़ को समझना है. இப்படி பாபாவுடைய புத்தியில் எவ்வளோ ஞானம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஞானம் உங்களுடைய புத்தியிலையும் இருக்கிறது. பாபா சொல்கிறாங்க, விதை மற்றும் மரத்தை புரிந்து கொள்ள வேண்டும். விதையை புரிஞ்சுக்கணும், மரத்தையும் புரிஞ்சுக்கணும். மனித சிருஷ்டி மரம். இந்த மரத்தை ஆலமரத்தோட ஒப்பிடுவது ரொம்ப அக்யூரேட்டானது. बुद्धि में कहती हमारा आदि सनातन देवी देवता धर्म का जो तुर था वो प्रायलोप हो गया, बाकी सब धर्मों की डाल डालियाँ आदि कड़ी हैं. பாபா எதுக்காக ஆலமரத்தை எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க? ஆலமரத்தில் அடிமரம் இல்லைனாலும் கூட விழுதுகளினுடைய ஆதாரத்தில் மரம் என்பது இருக்கும். அதே போல தான் இந்த மரம், நம்முடைய மனித சிருஷ்டி மரத்தை பற்றி பாபா சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. இந்த கல்ப விருட்சத்தினுடைய அடிமரம் தேவி தேவதா தர்மம் சத்தியுகம். அந்த சத்தியுகம் என்பது போனதுக்கப்புறம், தேவதா தர்மம்ங்கிறது இல்லாமல் போனதுக்கப்புறம் மற்ற தர்மங்கள் என்ற கிளைகளால் இந்த மரம் இருக்கிறது. ட்ராமா அனுசார் இது எல்லாமே நடக்க தான் செய்யும். தேவதா தர்மம் நம்முடைய தர்மம் இல்லாத காரணத்தினால மற்ற தர்மங்களினுடைய ஆதாரத்தில் தான் இந்த மனித சிருஷ்டி இருக்கிறது. அப்படின்னா பாபா சொல்கிறார், இதில் எந்த தர்மத்தின் மேலே நமக்கு வெறுப்போ கோபமோ வரவே முடியாது. नाटक में एक्टर्स को कभी घृणा आए ही क्या? बाबा कहते तुम पतित बन गए हैं, फिर पावन बनना है. பாபா சொல்ற, நாடகத்தில் நடிகர்களுக்கு தெரியும் நம்முடைய பாட்டு போல் இன்னொருத்தருக்கு பாட்டு கிடையாது. அப்போ ஒவ்வொருத்தரும் தனித்தனியான பாட்டு ப்ளே பண்ணக்கூடியவங்க. அப்போ நடிகர்களுக்கு ஒருத்தருடைய பாட்டை பார்க்கும்போது கோபமோ வெறுப்போ ஏதாவது வருமா? நமக்கு என்ன டைரக்டர் சொல்லியிருக்கிறாரோ அதை நம்ம ப்ளே பண்ணுறோம். அதே போல் மற்ற தர்ம ஆத்மாக்களுக்கு என்ன நாடகத்தில் இருக்கோ அவங்க அதை ப்ளே பண்ணுறாங்க. இதில் நமக்கு கோபமோ நடிப்போ வர வேண்டியதே கிடையாது. बाबा कहते तुम पतित बन गए हैं, पावन बनना है. जितना सुख देखते हो उतना और कोई नहीं देखते. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் எந்த அளவுக்கு பதித்தம் ஆகிட்டீங்க அந்த அளவுக்கு திரும்ப தூய்மையாக ஆகணும். உங்களை போல இந்த சிருஷ்டியில் சுகத்தை பார்க்கக்கூடியவங்க வேற யாருமே கிடையாது. தும் ஹீரோ हीरोइन हो, विश्व पर राज्य पाने वाले हो, अतः खुशी होनी चाहिए. भगवान पढ़ाते हैं, कितना रेगुलर पढ़ना चाहिए, इतनी खुशी होनी चाहिए. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் தான் இந்த உலக நாடகத்தில் ஹீரோயின் பாட்டுதாரிகள், உலகத்தில் ராஜ்யம் செய்யக்கூடியவர்கள். அப்போ எவ்வளோ அளவிட முடியாத குஷி இருக்கணும் இல்லையா. அடுத்து போதைக்கான விஷயம், ஆன்மீக போதையை நம்ம அதிகப்படுத்தணும். பகவான் கற்றுக் கொடுக்குறார். அப்போ நம்ம எவ்வளோ ரெகுலராக தொடர்ந்து படிக்கணும், எவ்வளோ குஷி இருக்கணும். எனக்கு அப்பாற்பட்ட பாபா எனக்கு கற்றுக் கொடுக்கின்றார். राजयोग भी बाबा ही सिखलाते हैं, कोई शरीरदारी तो सिखला न सकते हैं. ராஜயோகம் கூட பாபா தான் கற்றுக் கொடுக்கின்றார், எந்த தேகதாரிகளும் கற்றுக் கொடுக்கவே முடியாது. बाबा ने आत्माओं को सिखलाया है, आत्मा ही धारण करती हैं. बाबा एक बार ही आते हैं,
பாட்டு பஜானே. பாபா சொல்கிறாங்க, ஆத்மா தான் நடிப்பை நடிக்கிறது, ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்தை எடுக்கிறது ஆத்மா தான். பாபா என்ன கற்றுக் கொடுக்குறார் அதை தாரணை பண்ண வேண்டியது கடைப்பிடிக்கிறதும் ஆத்மா தான். பாபா ஒரே ஒரு முறை வர்றார் நாடகத்தில் நடிப்பதற்காக. மற்றபடி நாம தான் ஆத்மாக்கள், ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரம் என்று பல பிறவிகள் எடுத்துட்டோம். ஆத்மாக்களுக்கு பாபா கற்றுக் கொடுக்கின்றார். தேவதாவுக்கோ நஹி படாயங்கே, வஹான் தோ தேவதா ஹி படாயங்கே. தேவதைகளுக்கு பாபா கற்றுக் கொடுப்பது கிடையாது, தேவதைகளுக்கு தேவதைகள் கற்றுக் கொடுப்பாங்க. ஆனால் சங்கம் யுகத்தில் தான் பாபா நம்ம ஆத்மாக்களை புருஷோத்தம் ஆக்குவதற்காக, உத்தமமான ஆத்மா ஆக்குவதற்காக கற்றுக் கொடுக்கின்றார். தும் ஹி படத்தே ஹூ, பாபா சொல்றா நீங்கள் தான் படிச்சுட்டு இருக்கிறீங்க. ये संगम युग एक ही है जब तुम पुरुषोत्तम बनते हो. பாபா சொல்கிறாங்க, இந்த சங்கம் யுகம் என்பது ஒன்று தான், இதில் தான் நீங்கள் புருஷோத்தமாக ஆகிட்டுருக்கிறீங்க. சத்திய பனானே வாலா, சத்திய கி ஸ்தாபனா கர்னே வாலா ஏக் ஹி சச்சா பாபா ஹை. சத்தியமாக ஆக்கக்கூடியவர், சத்திய யுகத்தினுடைய ஸ்தாபனையாளர் ஒரு சத்தியமான பாபா தான். அச்சா, நல்லது. मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणा के लिए मुख्य सार, धारणेக்காக முக்கியமான சாரம். முதல் पॉइंट, संगम युग पर डायरेक्ट भगवान से पढ़ाई पढ़कर ज्ञानवान ஆஸ்திக் பன்னா ஆர் பனானா ஹை. சங்கம் யுகத்தில் நேரடியாக பகவானால் படிப்பை படித்து ஞானம் நிறைந்தவராக, ஆஸ்திக்குரியவராக ஆக வேண்டும் மற்றும் ஆக்க வேண்டும். கபிபி பாபா வா படாய்மே சஞ்சய் நஹி லானா ஹை. ஒருபோதும் பாபா மற்றும் படிப்பின் மீதும் சந்தேகத்தை கொண்டு வரவே கூடாது. செகண்ட் பாயிண்ட், बाप समान लवली बनना है. भगवान हमारा श्रृंगार कर रहे हैं, इस खुशी में रहना है. பாபாக்கு சமான் அன்பானவராக ஆக வேண்டும். பகவான் என்னை அலங்கரித்து கொண்டிருக்கின்றார் என்ற குஷியில் இருங்க. किसी भी एक्टर से घृणा व नफरत नहीं करनी है. हर एक का इस ड्रामा में एक्यूरेट पार्ट है. பாபா சொல்கிறாங்க, எந்த ஒரு நடிப்பு ப்ளே பண்ணக்கூடிய எந்த ஒரு ஆக்டர் மீதும் வெறுப்போ கோபமோ நமக்கு ஏற்படவே கூடாது. ஒவ்வொருவருக்குமே இந்த நாடகத்தில் ரொம்ப துல்லியமான மிகச்சரியான பாட்டு கிடச்சிருக்கிறது, அதைத்தான் அவங்க ப்ளே பண்ணிகிட்ருக்கிறாங்க. அப்போ நமக்கு எதுக்கு அவங்க மேலே வெறுப்போ கோபமோ ஏற்படணும். வரதான் सेवाओं की प्रवृत्ति में रखते बीच बीच में ஏகாந்தவாசி बनने वाले அந்தர்முகி பவ. வரதானம், சேவைகள் என்ற பிரவருத்தியில் இருந்தாலும் கூட நடுவில் நடுவில் இடையிடையில் ஏகாந்தவாசி ஆகக்கூடிய உள்நோக்கு முகமுடையவர் ஆகுங்கள். साइलेंस की शक्ति का प्रयोग करने के लिए अंतर्मुखी और ஏகாந்தவாசி बनने की आवश्यकता है. பாபா சொல்கிறாங்க, அமைதியின் சக்தியை பிரயோகம் பண்ணணும், உபயோகப்படுத்துவதற்காக உள்நோக்கு முகம் ஏகாந்தவாசி ஆகுவது ரொம்ப அவசியமானது. कई बच्चे कहते हैं अंतर्मुखी स्थिति का अनुभव करने के लिए व एकांतवासी बनने के लिए समय ही नहीं मिलता, क्योंकि सेवा की प्रवृत्ति है, वाणी की शक्ति की प्रवृत्ति बहुत बढ़ गई, लेकिन इसके लिए इकट्ठा आधा घंटा व 1 घंटा निकालने के बजाय बीच बीच में थोड़ा समय भी निकालो तो शक्तिशाली स्थिति बन जाएगी. ஆனால் சில குழந்தைகள் சொல்கிறாங்களாம், உள்நோக்கு முகமுடைய ஸ்திதியை அனுபவம் பண்ணுறதுக்கோ இல்லை ஏகாந்தவாசியாக போய் உட்கார்றதுக்கோ டைமே கிடைக்க மாட்டேங்குது, நேரமே கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்களாம். ஏன்னா சேவையினுடைய வளர்ச்சி அதிகமாயிடுச்சு, வார்த்தையினுடைய சக்தியினுடைய வளர்ச்சியும் அதிகமாயிடுச்சு. அதனால் வார்த்தைகளால் சேவா பண்ணுற ஏதாவது சேவா அதிகமாயிடுச்சு. ஆகையினால இதற்காக டைம் கொடுக்க முடியலன்னு சொல்கிறாங்களாம். பாபா சொல்கிறாங்க,
பரவாயில்லை, பிஸியாக தான் இருக்கிறோம் இல்லையா? அதனால் அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை இல்லை 1 மணி நேரம் இப்படி இடையில கொஞ்சம் கொஞ்சமாக நேரத்தை ஒதுக்கியாவது தன்னுடைய சக்திசாலி ஸ்துதியை உருவாக்குங்க. கொஞ்சம் கொஞ்சம் டைம் உருவாக்கணும்னா शक्तिशाली स्तुति उरुवाहिडुम। स्लोगन, ब्राह्मण जीवन में युद्ध करने के बजाय मौज मनाओ तो मुश्किल भी सहज हो जाएगा। स्लोगन, பிராமண வாழ்க்கையில் யுத்தம் செய்வதற்கு பதிலாக மகிழ்ச்சியை குஷியை கொண்டாடுங்கள். அப்போது கடினமான விஷயங்கள் கூட சகஜமாக ஆகிவிடும். அதனால் யுத்தம் பண்ணுறதுக்கு பதிலாக பிராமண வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும். அப்போ தான் கடினமான விஷயங்கள் கூட சகஜமாக ஆகும். ஓம் சாந்தி. இன்றைய நாளிற்கான அவ்யக்த தூண்டுதல்கள். ब्राह्मण आत्मा अर्थात हर कर्म में बाप दादा को प्रत्यक्ष करने वाली है। பிராமண ஆத்மா என்றாலே ஒவ்வொரு செயலிலும் பாப் தாதாவை பிரத்யக்ஷம் செய்யக்கூடியவர்கள். कर्म की कलम से हर आत्मा के दिल पर बुद्धि पर बाबा का चित्र व स्वरूप खींचने वाली रूहानी चित्रहार हो. பிராமண ஆத்மாக்கள் அப்படின்னாலே நம்முடைய செயல் என்ற பேனாவினால் ஒவ்வொரு ஆத்மாவினுடைய உள்ளத்தின் மீதும் புத்தியின் மீதும் பாபாவுனுடைய வரைபடம், பாபாவுனுடைய சித்திரத்தினுடைய ஸ்வரூபத்தை வரையக்கூடிய ஆன்மீக ஓவியர்கள் நீங்கள். பிராமணர்களாலே நம்முடைய செயல்கிற ஒரு பேனா மூலமாக மற்றவங்களுடைய புத்தியிலையும் உள்ளத்துலேயும் பாபாவுனுடைய சித்திரத்தை வரையக்கூடிய ஓவியர்கள். अभी ब्रह्मा बाबा की आप बच्चों की प्रति यही एक आशय कि हर बच्चा अपने कर्मों की दर्पण द्वारा बाबा का साक्षात्कार कराए, अर्थात हर कदम में फॉलो फॉदर कर बाप समान अव्यक्त फरिश्ता बन कर्मयोगी का पाठ बजाएं. இப்போ பிரம்மா பாபாவினுடைய ஆசை, ஒவ்வொரு குழந்தைகள் மீதும் பாபா இந்த ஆசை வச்சிருக்கிறார். என்னுடைய ஒவ்வொரு குழந்தைகளும் தன்னுடைய செயல் என்ற கண்ணாடிகள் மூலமாக பாபாவுனுடைய காட்சிகளை காட்டணும். அதாவது ஒவ்வொரு அடியிலும் பாபாவை பின்பற்றி பாப் சமான், பாபா போலவே அவ்யக்த ஃபரிஸ்தா ஆகி கர்மயோகி என்ற நடிப்பை நடித்து காட்டணும். இதான் பிரம்மா பாபாவுனுடைய ஆசை. ஓம் சாந்தி. தேச சேவை செய்திடுவோம் தினமே, அது தேவ சேவை ஆகிவிடும் மனமே. தேச சேவை செய்திடுவோம் தினமே, அது தேவ சேவை ஆகிவிடும் மனமே. புனிதமாக்க செல்வோம், நல்ல நீதி நெறியினிது காக்க சொல்வோம். வீதியெல்லாம் புனிதமாக்க செல்வோம், நல்ல நீதி நெறியினிது காக்க சொல்வோம். நாட்டின் வேதமையை போட்டு எரித்து வருவோம், வேதமையை போட்டு எரித்து வருவோம். பிரம்ம ஜோதியினை ஏற்றி வைத்து வருவோம். தேச சேவை செய்திடுவோம் தினமே, அது தேவ சேவை ஆகிவிடும் மனமே.
களவு கொலை கரவினோடு வாழ்ந்தால் ஸ்வர்க கதவு மூடி போகும் என்று சொல்வோம். மக்கள் பிளவு கொண்டு போர் தொடுத்து நின்றால் நல்லுலகமில்லை என்ற உண்மை சொல்வோம். தேச சேவை செய்திடுவோம் தினமே, அது தேவ சேவை ஆகிவிடும் மனமே. மாசு போக்கும் மோன தியானத்தினாலே மன வாசல்களை தூயதாக்கி வைப்போ. சிவ கோலமிட்டு ஜோதியேற்றி பாடி, சிவ கோலமிட்டு ஜோதியேற்றி பாடி, இந்த ஞான வாழ்க வாழ்க என்று துதிப்போம். தேச சேவை செய்திடுவோம் தினமே, அது தேவ சேவை ஆகிவிடும் மனமே. தேச சேவை செய்திடுவோம் தினமே, அது தேவ சேவை ஆகிவிடும் மனமே. படிக்க படிக்க அறிவு சேர்றது மட்டும் இல்ல, அறியாமையும் அகலணும். We increase our knowledge by more reading. By use of wisdom, our ignorance disappears.